எங்க காசுகாப்பா டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் இன்னைக்கு செதறிடுச்சுப்பா. எங்க ஊரோட நல்லதுக்காகவோ, சந்தோஷத்துக்காகவோ, நிம்மதிக்காகவோ, இந்த ஊரோட பெருமைக்காகவும் நாங்க 5 பேரும் சேர்ந்தா அதுதான் காசுகாப்பா டிஃபென்ஸ் ஃபோர்ஸ். சரி ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்மளுடைய வேலை என்னன்னா இந்த குப்பையா இருக்கிற பார்க்க க்ளீன் பண்றதுதான். என்ன ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் பார்க்க க்ளீன் பண்ண ரெடியா இருக்கீங்களா? என்ன ஜகா வாங்குறீங்க? எனக்கு இது பிடிக்கல. பிடிக்கலையா? எனக்கு இது கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்னு தோணல கசாமா. அதுக்கு வேற ஆள பாரு கசாமா. ஏன் முன்னாடி கைய நீட்டி பேசுற அளவுக்கு வந்துட்டியா? பார்க்க சுத்தமா வச்சுக்கிறது நம்மளுடைய கடமை. நீ அதையே புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. பார்க்க க்ளீன் பண்றதுக்காக நாம இங்க வரல. காசுகாப்பா டிஃபென்ஸ் ஃபோர்ஸோட வேலை என்னன்னு உனக்கு தெரியுமா? இந்த மாதிரி பச்சைங்களை எல்லாம் கூட்டத்துல சேர்த்துக்க கூடாது. நீ என்ன சொல்ற நீ? ஆமா, நம்ம நேனி சொல்ற மாதிரியே கேப்போம். ஏன்னா நேனிக்கு தான் காசுகாப்பா டிஃபென்ஸ் ஃபோர்ஸ பத்தி நல்லா தெரியும். நிறுத்து. நீ ஒண்ணும் என்கிட்ட கேட்க தேவையில்ல, புரியுதா? வாங்கிட்டே அவன் கேட்டா, நேனி கிட்ட தான் கேட்க. அதெல்லாம் நீ என்கிட்ட கேட்க கூடாது. நான் இருக்கும்போது நீ எப்படி என்கிட்ட கேட்ப? உங்களுக்கும் வேணாம், எனக்கும் வேணாம். பொதுவா வச்சு ஆக்ஷன் காமெண்ட் கேட்போம். அவர் சொல்றது எல்லாரும் ஏத்துப்போம். என்ன சொல்றீங்கப்பா? இது கூட நம்ம அப்புறம் கேட்டுக்கலாம். முதல்ல நம்ம மீட்டிங் பிளேஸ்க்கு போவோம். எனக்கு பசியுதுப்பா ரொம்ப. ஏன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்க எல்லாரும் இப்படி பண்றீங்க? நம்ம காசுகாப்பா டிஃபென்ஸ் ஃபோர்ஸோட மெம்பர். மக்களுக்கு சேவை செய்ய வேண்டியது நம்மளுடைய கடமை. ஆனா நீங்க என்னடா இப்படி வந்து கம்முனு வீட்ல உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? எனக்கு இது சுத்தமா பிடிக்கல, சொல்லிட்டேன். காசுகாப்பா டிஃபென்ஸ் ஃபோர்ஸோட மேனேஜர், சீக்கிரமா குடிக்கிறதுக்கு ஜூஸ் கொண்டு வாங்கோ. இரு எடுத்துட்டு வரேன். இத பாரு நேனி, நீ பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை. மக்களுக்கு சேவை செய்யறது நம்ம டீமோட கடமை. நீ இதுக்கு ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். என்னால அதை ஒத்துக்க முடியாது. என்னது ஒத்துக்க முடியாதா? அப்ப இவ்வளவு நேரம் பேசினதெல்லாம் வேஸ்டா? என்னால இப்படி குப்பையெல்லாம் பொறுக்கிட்டு இருக்க முடியாது. நம்ம டீம் பேரு காசுகாப்பா டிஃபென்ஸ் ஃபோர்ஸ். அதனால மக்களை பாதுகாக்க வேண்டியது நம்ம கடமை. பார்க்க க்ளீன் பண்றதும் மக்களை பாதுகாக்கிற மாதிரியான ஒரு வேலை தான் நேனி. அதையே உனக்கு புரிய மாட்டேங்குது. பார்க்க க்ளீன் பண்றது எப்படி மக்களை பாதுகாக்கிறதாகும்? என்னால அதை ஒத்துக்க முடியாது. ஆக்ஷன் காமெண்ட் மாதிரி ஒரு ஆக்ஷன் ஹீரோ ஆகணுங்கிறது தான் என்னோட ஆசை. அதுல நீ குறுக்கிடாத. என்ன புரியுதா? அட போங்கப்பா, இவ ரொம்ப பேசுறா. என்னத்தான் சொன்னாலும் அவளுக்கு புரியவே மாட்டேங்குது. நீ வேணா ஹீரோ ஆகாம இருக்கலாம், ஆனா நான் கண்டிப்பா ஹீரோ ஆயிடுவேன். நீ ஹீரோவாவ ஜீரோவாவ அத பத்தி எனக்கு கவலை இல்ல. ஆனா மக்களுக்கு சேவை செய்ய வேண்டியது நம்மளுடைய கடமை. பசங்களா, நீங்க சண்டை போட்டுக்க கூடாது. எப்பவும் எல்லாரும் ஒத்துமையா இருக்கணும், புரியுதா? இவங்க யாரும் என்கிட்ட ஒத்து போக மாட்டேங்கிறாங்க. உங்ககிட்ட போய் சொன்னேன், நான் கிளம்புறேன். இனிமே என்னால உன் கூட ஒர்க் பண்ண முடியாது காசாமா. நான் ஒரு புது காசுகாப்பா டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் ஆரம்பிக்க போறேன். என்ன சொல்ற ஷின்சான்? என்னமா? நானும் ஷின்சானும் சேர்ந்து காசுகாப்பா பிரிவென்ஷன் டீம்னு ஆரம்பிக்க போறோம். என்னது? சந்தோஷம்பா. நீங்க 2 பேரும் எங்க டீம்ல இருக்காதது ரொம்ப நல்லது. ஏபோ மசாவ், நீங்க 2 பேரும் என் கூட இருப்பீங்கல்ல? நம்ம 3 பேரும் சேர்ந்து காசுகாப்பா டிஃபென்ஸ் ஃபோர்ஸ வளர்க்கலாம். அது முடியாது. நான் தனியா என்னோட காசுகாப்பா டிஃபென்ஸ் ஃபோர்ஸ ஆரம்பிக்க போறேன். கசாமாவோட டீம்ல யாருமே இல்ல பாத்தியா ஷின்சான்? உண்மையிலேயே நம்ம டீம் லக்கி தான். என்ன சொல்ற? என்னது நாம லக்கியா? ஏமா போமா வேலைய பாத்துக்கிட்டு. நானும் சிங்கிளா ஒரு டீம் ஆரம்பிச்சு என்னோட வேலையெல்லாம் நானே பாத்துக்க போறேன். அவ்வளவுதான். ஷின்சான் நீயும் பாபா அசிங்கப்பட்டாலடா நேனி. டே மண்டியா, நீ என்ன முடிவு எடுத்திருக்க? அது ஆளாளுக்கு கட்சி ஆரம்பிக்கிற மாதிரி புது டீம் ஆரம்பிக்கிறாங்க. அதனால நானும் காசுகாப்பா டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் பார்ட் 2 னு ஆரம்பிக்க போறேன். இது என்னோட இடம். அதனால நீங்க எல்லாரும் எங்க இருந்து கிளம்புங்க, போங்க. அதையே நீ சொல்ற? ஏன்னா நீங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறது காசுகாப்பா பிரிவென்ஷன் டீமோட சீக்ரெட் பேஸ் ஹவுஸ். யார் சொன்னா? இது உனக்கு மட்டும் சொந்தம் இல்ல, காசுகாப்பா டிஃபென்ஸ் ஃபோர்ஸுக்கு மொத்தமும் சொந்தம். இந்த இடம் எனக்கு தான் சொந்தம். இல்ல, எனக்கு தான் சொந்தம். அப்போ நம்ம சாபுத்திரி போட்டு பார்க்கலாம், வாங்க. இந்த இடம் எனக்கு தான் சொந்தம். இந்த கூட்டத்தோட முடிவுல என்ன முடிவு பண்ணிருக்கோனா, இந்த இடம் யாருக்குமே சொந்தம் கிடையாது. இது ஏன் வீடுங்கிறது ஒத்துக்கங்களே. ஆமா, கசாமா சொல்றதெல்லாம் உண்மைதான்ப்பா. இது ஒருத்தருக்குன்னு சொந்தம் கிடையாது. இது ஒரு மல்டிப்ளெக்ஸ் காம்பவுண்ட். இல்ல, அதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன். வந்து என்னையே இப்படி அழ வைக்கிறானுங்களே இந்த பசங்க. இவங்க என்ன பண்றாங்க? என்னோட பாறை.
போதும் நிறுத்துங்க. என் வீட்டை வந்து இப்படி கூறு போட்டுட்டு இருப்பீங்களா? ஒழுங்கா மரியாதையா இது எல்லாத்தையும் சுத்தம் பண்ணுங்க. பெருக்கிறதுக்கு தானே நீங்க வாங்குறீங்க துட்டே. ஆரம்பிச்சிட்டானா? நீங்க தானே காசுகாபா டிஃபென்ஸ் ஃபோர்ஸோட மேனேஜர். இனிமே நீங்க யார்கிட்ட மேனேஜரா இருக்க போறீங்க? யோஷினாக மேடம், நீங்க என்னோட டீமுக்கு தான் மேனேஜரா இருக்கணும். சண்டை நீ போடாதீங்க. மட்டும் தான் கையை பிடிச்சி இருப்பியா? நீங்க ஏன் கூட தான் மேனேஜரா இருக்கணும்? எனக்கு தெரியாது, நீங்க எனக்கு தான் மேனேஜரா. பசங்களா, நாளைக்கு உங்க சண்டை எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கண்டிப்பா வீட்டுக்கு வரணும். இப்பவே கண்ணு கட்டுது. கடைசியில இதெல்லாம் சுத்தம் பண்ணி விட்டுட்டானுங்களே. காசுகாபா பிரிவென்ஷன் டீமோட சண்டை இன்னும் முடியலையே. இந்த ஊரோட நல்லதுக்காகவும் சந்தோஷத்துக்காகவோ நிம்மதிக்காகவோ இந்த ஊரோட பெருமைக்காகவும் இது எல்லாத்தையும் காப்பாத்துறதுக்கு ஆக்ஷன் காமினுக்கு அப்புறம் நான் ஒருத்தன் தான்ப்பா இருக்கேன். காசுகாபா பிரிவென்ஷன் டீம். எங்களை யாராலையும் ஒண்ணும் பண்ண முடியாது. பசங்களா, உங்க மனசுல என்ன தோணுதோ அதை இந்த பேப்பரையும் குச்சியும் வச்சு நீங்க இன்னைக்கு பண்ணலாம். ஷின்சான், ஐ மசாவ், நாம ரெண்டு பேரும் பக்கத்து பக்கத்துல உட்கார்ந்திருக்கோம். இப்ப அதுவா முக்கியம்? உன் கிரேன் பாக்ஸ் என் பேப்பர் மேல வச்சிருக்க, என்னால வரையவே முடியல. இதெல்லாம் ஒரு மேட்டரா மசாவ்? இப்ப எடுக்கல. ஐ வாண்ட் டு ரிவெஞ்ச். ஷின்சான் சும்மாவே விடக்கூடாது. ஹே கசமா, உன்னோட கிரேயான் என்னோட ஏரியாக்குள்ள வந்துடுச்சு. அதனால இது எனக்கு தான் சொந்தம். ஆனா நான் இதை உனக்கு ஃப்ரீயா தரேன், வெச்சுக்கோ. ஷின்சான், இது எங்க ஏரியா. உள்ள வந்து பிச்சு புடுவேன் பிச்சி. அடடா, என்ன பண்றீங்க நீங்க? பெஞ்ச்ல இந்த மாதிரி எல்லாம் கிறுக்க கூடாது. ஆனா மேடம், ஐடியா முடிஞ்சது. இதுதான் நான் புதுசா உருவாக்கின காசுகாபா பிரிவென்ஷன் டீமோட சிம்பிள். எப்படி சூப்பரா இருக்கா? அற்புதம். நானும் இந்த மாதிரி ஒரு சிம்பிளை வரைய போறேன். இந்த பசங்களுக்கு சொல்லி புரிய வைக்க முடியாது. வணக்கம் பசங்களா, நீங்க இந்த மாதிரி தனித்தனியா இருக்க கூடாது. ஒன்னா சேர்ந்து செயல்படணும். அதான் உங்களுக்கு நல்லது. வர வேலை இல்ல. திருந்த மாட்டானே. யோஷினாக மேடம், நீங்க எந்த டீமுக்கு சப்போர்ட் பண்றீங்கன்னு சொல்லுங்க. என்னது? நான் எந்த டீமா? நான் எந்த டீமும் இல்லம்மா. நீங்களே பாருங்க, உங்க யார் ஏரியாலயும் இல்லாம நான் தனியா நின்னுட்டு இருக்கேன்ல. எதுக்காக அவங்க கிட்ட பேசி டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? நம்ம வேலையை நம்ம பார்க்கல. அவங்க யாருக்கும் உதவ மாட்டாங்க. எதுக்கும் உதவாதவளா? ஹலோ, யோஷினாக மேடம் வீடுதா? இருக்காங்க மேடம். உங்களுக்கு தான் போன். இரு, இது வர. மேடம், அப்படி நில்லுங்க. இப்ப நீங்க இந்த ஏரியாக்குள்ள நுழைஞ்சீங்கன்னா ஷின்சானுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி ஆயிடும். உண்மையிலே நீங்க ஷின்சானுக்கு தான் சப்போர்ட் பண்றீங்களா? கேக்குறல, சொல்லுங்க. மேடம் வீட்ல இல்ல, அப்புறமா ஃபோன் பண்ணுங்க. யாருமா ஃபோன் பண்ணது? இஷிசாகா சார். மொட்டத்தா கொட்ட கொட்ட அடிக்கிற ஜோக்கு. பா, தள்ளுங்கப்பா, மறைக்கிறே, தள்ளுப்பா. பா, நான் டிவி பார்க்கணும். மசா, ஒழுங்கா சேனலை மாத்து. முடியாது. இந்த நாட்டோட பாதுகாப்புக்காக, இந்த நாட்டு மக்களை மசா, காப்பாற்றுறதுக்காக வழி விடு, நான் டிவி பார்க்கணும். உனக்கு காது கேட்கலையா? காது கேட்காது. யார் வந்தாலும் தடுக்க முடியாது. எதிரிகள் ஒருத்தரையும் நான் ஏய் விட்டு வைக்க மசா, இது மாட்டேன். என்னோட ஏரியா. மரியாதையா என் ஏரியாவை விட்டு வெளில போ. அட பாவிங்களா, பார்டர் அதுக்குள்ள மாட்டிட்டாங்க. என்ன இது என் ஏரியா? நீ தான் இதுக்குள்ள வந்த. சீட்டிங் பண்ணி இந்த மாதிரி மாட்டி வச்சிருக்க. நீ தான் வந்த. மசா, நீ மட்டும் என் கூட கூட்டணி வச்சுக்கிறேன்னு சொல்லு. உன் கூட சேர்ந்து நீ என்ன தோக்கடிக்கிறேன். இனிமே நீ நானும் ஒரே கூட்டு. இவள வந்து ஏதாவது பண்ணு. கசமா, நீ அவனுக்கு ஹெல்ப் கசமா வந்து போசாமா. பரவாயில்லையே, நேனி மசாவை ஏமாத்த வந்தப்போ கசாமா வந்து ஹெல்ப் பண்றானே. இப்படியே இவங்க எல்லாரோட சண்டையும் முடிஞ்சா நல்லாதான் இருக்கும். இவங்கள நம்பி நம்ம எந்த கனவும் காணக்கூடாது. நீ செஞ்ச உதவிக்கு ரொம்ப நன்றிப்பா.
இதை விடு, நண்பனுக்கு தானே செஞ்ச, இதுல என்ன இருக்கு? இலே மசாவ் இங்க பாரு, ஆக்ஷன் காமிக் போடுற டைம் ஆச்சு. நீ அதை ஒழுங்கா போடுவியா இல்லையா? ஆனா நான் கசமா பாக்குற ஷோவை போறேன்னு ப்ராமிஸ் பண்ணிருக்கேன்பா. நீ மட்டும் ஆக்ஷன் காமிக் போடுறேன்னு சொல்லு, இத நாம மட்டும் குடிப்போம். செமையா இருக்குதுப்பா ஆரஞ்சு ஜூஸே. இன்னொரு லோட்டா விடுறேன். சின்சான், நான் ஆக்ஷன் காமிக் போடுறேன், எனக்கு அந்த ஜூஸ் மட்டும் கொடுங்க. மசாவ், அதுக்குள்ள நீ கட்சி மாறிட்ட. இதுதான் அரசியல்ல சாதாரணன்னு சொல்லுவாங்க. கசமா பேசிட்டு இருக்கும்போது இப்படி பண்ணாத. நீ இவன் கூட குடிச்சதுடியா? சின்சான், என்னை காப்பாத்து. நல்லபடியா சண்டை முடிஞ்சதுக்கு அப்புறமா கூப்பிடு மசாவ். என்னை நம்பி நான் கிட்ட சவால் விட்டாரு. நான் உயிரை போட்டுருக்கேன். சின்சான், என்னை காப்பாத்துப்பா. அப்படியா? களத்துல இறங்குறேன். தள்ளு 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 மூஞ்சில என்னடா பெயிண்ட் அடிச்சிட்டு இருக்க? தள்ளு 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 நீ மசாவியும் கசாமாவையும் அடக்கிறதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணனா, நீ ஆக்ஷன் காமெண்ட் பார்க்கிறதுக்கு நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன். இன்னொரு கட்சி தாவா? நீங்க இப்ப பாத்துட்டு இருக்க இந்த சூப்பரா ப்ராடக்ட் இருக்கு. உங்களுக்கு அதே வேணும்னா மாதிரி இந்த உடனே ஷோவும் எங்களுக்கு கால் பண்ணி சூப்பரா ஆர்டர் பண்ணுங்க. இருக்குல்ல? உங்க ஆர்டர் 7 வாக்கிங் ஆக்ஷன் டேஸ்ல காமிக் வந்து பார்க்கலாம்னு சொல்லி தானே என்கிட்ட இந்த தூசை வாங்கி குடிச்ச. என்கிட்டயே டபுள் பாச்சா வேலை காட்டுறியா? நீயா தானே போய் மாட்டிக்கிட்ட? கசாமா, மசாவ், ஷின்ஷன் 3 பேரும் பிரிஞ்சுட்டாங்க. இனிமே அவங்க 3 பேரும் ஒண்ணு சேரவே மாட்டாங்க. நம்மள யாரும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. அப்பா நீங்களும் குடிங்களேப்பா. இந்த நேனி பொண்ணு நம்ம கிட்டே கோலியாட்டா. இனிமே நாம தான் செட்டு. உங்க வீட்டு செட் எங்க வீட்டு செட் இல்ல, பெரிய சேவிங் செட். இங்க பாருங்க, நான் உங்க 3 பேரையும் டிவி பார்க்கிறதுக்கு அலோ பண்றேன். ஆனா நீங்க என்ன தயவு செஞ்சு டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. இந்த பசங்களோட சண்டை எப்பதான் முடிய போகுதோ தெரியலையே. அச்சச்சோ, இது வேற. நேனி, நான் அந்த பக்கம் வரலாமாப்பா? கண்டிப்பா அலோ பண்றேன். ஆனா அதுக்கு பதிலா நீ உன்னோட இடத்தை எனக்கு விட்டு கொடுத்தடணும். இந்த இடமா? நீ என்னையும் அலோவ் பண்ணுவியா? முதல்ல நான் தான் போவேன். ஓஹோ, உங்க எல்லாருக்குமே முட்டிக்கிச்சா? அப்ப முதல்ல நான் போறேன். ஒழுங்கு மரியாதையா எல்லாரும் ஏரியாவை என்கிட்ட கொடுத்துருங்க. நீங்க எல்லாம் பாத்ரூம் போகணும்னா என் இடத்தை தாண்டி தான் போயாகணும். எல்லாரும் இனிமே ஒத்துமையா இருப்போம்னு சத்தியம் பண்ணி கொடுங்க. உண்மையிலேயே புத்திசாலி பையன். ஒட்டுமா மேனேஜர். மறுபடியும் சண்டை போடக்கூடாது பசங்களா. மறுபடியும் நாளைக்கு உங்களை பாக்குறேன். பசங்கள ஒண்ணு சேர்ந்துட்டாங்கன்னு நினைக்கும் போது சந்தோஷமா இருக்கு. இவங்க வந்தாலே வீட்டை குப்பையாக்கிட்டு போயிடுறாங்களே. எங்க அப்பா கல்யாணத்துல மைக்கு புடிச்சு மொக்க போட போறாரா? ஆஹா, அதை இங்க தானே எங்கேயோ வச்சேன். எங்க போயிருக்கோம்? என்னங்க அங்க ஒளிச்சு வச்சு என்ன தெரியுது? அதெல்லாம் எதுவும் இல்ல மிச்சி. நீ என்ன தப்பா நினைக்காத. உன்னை கெஞ்சி கேக்குறேன். வழக்கம் போல என்ன தப்பா நினைச்சு என்ன சந்தேகப்படாத ப்ளீஸ். மிச்சி இல்லையா, ஷின்சான் தானா? அதுக்கு ஏன் பயத்துல இப்படி பிரேக் டான்ஸ் ஆடுறீங்க? பயப்படாம வேற என்ன பண்றது? அதை இந்த கேப்ல தானே எங்கேயோ வச்சேன். எங்க போச்சுன்னு தெரியலையே. தான் என்கிட்ட சொல்லாம எதையும் ஒளிச்சு வைக்க கூடாது. என்கிட்ட சொல்லியிருந்தா நான் பத்திரமா எடுத்து வச்சிருப்பேன். கொஞ்ச நேரம் வாய மூடுறியா? நாளைக்கு என் பாஸோட பொண்ணுக்கு கல்யாணம். அங்க என்ன ஸ்பீச் கொடுக்க சொல்லிருக்காங்க. அதுக்காக தான் ஒரு புக்ல இருந்து நோட்ஸ் எடுக்க தேடிக்கிட்டே இருக்கேன். கிடைக்க மாட்டேங்குது. எங்க போயிருக்கோம்? ஓ, அந்த புக் இங்கதான் இருக்கு. ஒரு வழியா கிடைச்சது. சரிப்பா, நான் என் டைரியில வரைய ஆரம்பிக்கிறேன். ஆனா உனக்கு தான் ஒழுங்கா வரைய தெரியாதே. தெரிஞ்சுக்கிறேன். நேரத்தை வீணாக்காம நாம வேலையை பாப்போம். எங்க நைனா ஒரு ட்ரௌசர்ல யானையே காலை விடலாம், அவ்வளவு பெருசு. யானை காலு. யானை காலா? ஷின்சான், ஏன் இந்த மாதிரி பேசி பேசி என்ன குழப்பற? என்ன நிம்மதியா வேலை செய்ய விடு. அதான் அங்க லப்பர் வச்சுக்கிறோம்ல. ஓகே, இந்த அற்புதமான தருணத்துல நான் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல விரும்புறேன். பேஜாரா இருக்கிற எங்க அம்மாவை பார்த்து எங்க அப்பா ட்ரௌசர் கிழிய ஓடுவாரே. மெமோசானுக்கு கல்யாணம் நடக்க போறத நினைச்சா சந்தோஷமா இருக்கு.
ஆனா அதே நேரத்துல அவங்க நம்மள விட்டு பிரிஞ்சு போறாங்க நினைக்கும் போது ரொம்ப வருத்தமா இருக்கு. நான் ஏன் வருத்தப்படணும்? ஷின்சான் என்ன குழப்பாத. நான் என்னப்பா பண்ணேன்? நான் பாட்டுக்கு தனியா பேசிட்டு வரைஞ்சிட்டு இருக்கேன். நீ பேசுறத கேட்கும் போது எனக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கு. மரியாதை இந்த ரூமை விட்டு போயிடு. இன்னைக்கு லீவு, எங்க அப்பா கூட ஜாலியா இருக்கலாம்னு நினைச்சேன். ஆனா அவருக்கு மேல பாசமே இல்ல. அப்படிலாம் இல்ல ஷின்சான், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, அதனாலதான். அப்படியா? நான் போய் அப்ப காமிக் புக் கொண்டு வரேன், இருங்க. அது சரி, இவனுக்கு என்ன சொன்னாலும் புரியாது. இங்கு வந்திருக்கும் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். இந்த இருவரின் திருமண வாழ்வு நலமோடு இருக்க நான் ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன். மண்டை உடையாம சண்டை போடுவது எப்படி? போச்சுடா. இவங்க 2 பேரும் கடைசி வரைக்கும் சந்தோஷமா ஜாலியா இருக்கணும். சண்டை ஆரம்பிச்சாங்க, நிக்காதங்க, திரும்பி பார்க்காம ஓடிப்போ. ஷின்சான் என்ன குழப்பாத. முடியல, தாங்க முடியல. தப்பா எழுதுறேன். நான் ஏதாவது ஒரு வரி எழுத ஆரம்பிச்ச உடனே நீ ஏதாவது சொல்லி என்ன குழப்பிடுற. நான் தப்பா எழுதுறேன். இந்த புக்ல அப்படிதான்பா போட்டிருக்குது. வெளிய போய் படி. என்ன பேசுறதுன்னு எழுதிட்டீங்களா ஹரி? இல்ல மிச்சி, நாளைக்கு என்ன பேச போறேன்னு எனக்கு ஒண்ணும் புரியல. புரிஞ்சிட்டா மட்டும் ஒழுங்கா பேசிடுவீங்களாக்கும். நான் சொல்ற மாதிரி கேளுங்க, ரொம்ப பேசாதீங்க. சுருக்கமா 4 வார்த்தையில முடிச்சிடணும். ஆமா, எங்க அம்மா எண்ணி 7 வார்த்தை தான் பேசுவாங்க. என்ன கூட கூட பேசுற ஷின்சான்? இங்க பாரு மிச்சி, நான் ஒரு இனிமையான ஸ்பீச் கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். இவரு கெட்ட கேட்டுக்கு இனிமையான ஸ்பீச் வேறயா? அதே மாதிரி ஸ்பீச் கொடுக்க நான் எந்த பொம்மையை வரைஞ்சுக்கிறது? யோசிக்கலாம் ஹாரி. இங்க ஒரு உண்மையான கல்யாண பொண்ணு நின்னா உங்களுக்கு என்ன தோணும்? யோசிச்சு பாருங்க. ஒரு நிமிஷம் இருங்க, கல்யாண பொண்ணு மாதிரி நான் உங்களுக்கு போஸ் கொடுக்கறேன். வர ஐடியாவும் போயிடும் போல இருக்கே. என்ன சொன்னீங்க? இருங்கப்பா, நான் போய் ஒரு மேக்கப்ப போட்டு வரேன். இப்ப ஹீமாவரிய பார்த்ததுக்கு அப்புறம் உங்க ஊத்து பெருக்கெடுத்து ஓட பாருங்க. பாத்தியா ஹீமாவாரி, நம்ம அம்மா நம்மள எப்படி எல்லாம் குடும்பப்படுத்துறாங்க பாரு. என்ன பெருக்கெடுக்க ஆரம்பிச்சிருச்சா? அழகான ஒரு ஸ்பீச் எழுதணும்னு உட்கார்ந்ததுக்கு இப்படி ஒரு தண்டனையா? ஹாரி, ஹீமாவாரிய ஒரு நாள் கல்யாணம் பண்ணிக்கிட்டு நம்மள விட்டு போயிடுவா. அதனால நான் ஹீமாவாரியோட இனிமேல் ஒவ்வொரு நாளும் ஜாலியா செலவழிக்க போறேன். ஹீமாவாரி செல்லும், இனிமே அப்பா உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். எங்க அப்பா பாசத்தை காட்டுறாராமா. என் வாழ்க்கையோட சுவாச காத்தே இனிமே நீதான் ஹீமாவாரி. கண்ணு தெரியாம பாசத்தை காட்டுறாங்க நைனா. அது மட்டும் இல்லாம இனிமே நான் தான் ஹீமாவாரிய குளிப்பாட்டுவேன். அப்ப இனிமே மாசத்துக்கு ஒரு வாட்டி தான் ஹீமாவாரி குளிப்பாடாமா. உங்க அப்பா தான் ஹீமாவரிய குளிக்க வைக்க போறாருன்னா அது தீபாவளிக்கு மட்டும் தான் நடக்கும் ஷின்சான். ஹாரி, ஒரு ஐடியா. நீங்க ஒரு இனிமையான ஸ்பீச் ரெடி பண்ணணும்னு சொன்னீங்கல்ல, அதுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருச்சு. இவ்வளவு நேரம் ஹீமாவரிய நினைச்சு நீங்க புலம்புனீங்கல்ல, அதையே ஸ்பீச்சா பேசிடுங்க. சூப்பர் ஐடியா. எனக்கு இவ்வளவு நேரம் இது தோணாம போயிடுச்சே. ஹாரி, இந்தாங்க நீங்க எழுதுனது. உன்னோட உதவி இல்லைன்னா என்னால இதை எழுதிருக்க முடியாது பிட்சி. ரொம்ப புகழாதீங்க. உங்களுக்கு ஹெல்ப் பண்ண வேண்டியது என்னோட கடமை இல்லையா? தேங்க்யூ. விளையாட்டுத்தனம் குறையவே இல்ல. ஹீமாவாரி, நீ என்ன பண்ற? போச்சு, இது எங்க அப்பாவோட ஸ்பீச். இப்போது மணமக்களை வாழ்த்தி பேசுவதற்காக மிஸ்டர் நொஹாரா அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். என்ன அப்படி பாக்குறீங்க சார்? எனக்கு கொஞ்சம் வயிறு சரியில்லாம போயிடுச்சு.